வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், மீனில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் மூணும் மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூணும் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படி பெரட்டி வைக்கிறோம்னா அப்போ தான் அந்த மீனுக்குள்ள உப்பு காரம் எல்லாம் இறங்கி கரெக்டாக இருக்கும் நம்ம குழம்பு வைக்கும்போது. இப்போது நம்ம அதுக்கு ஒரு வாணலை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு தக்காளியை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிடுவோம். இந்த 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது 1 கிலோ மீன் அப்படின்னா 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 5 தக்காளி. வெங்காயத்தினுடைய கலர் மாறினோடனே இந்த தக்காளி 4 தக்காளியை கட் பண்ணி போட்டுருங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு வந்துடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க, நல்லெண்ணெய் விட்டுருங்க. இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, அதே மாதிரி ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இடித்து போடுங்க. பூண்டையும் இடித்து போட்டுருங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை, எல்லாம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணிடுங்க. 5 தக்காளியில் ஒரு தக்காளி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த தக்காளி. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, அது வந்து வீட்டில் அரைச்ச தூள் தான். எண்ணெயிலே போட்டோம்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும், அதுக்காக போட்டுட்டு இதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், இது எங்கள் வீட்டிலையே அரைச்சது. நல்லா ஒரு கரண்டி போட்டிருக்கேன். 1 கிலோவுக்கு அளவு பார்த்துங்க. காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் 1 செகண்டு அந்த எண்ணெயிலே நல்லா அப்படி வதக்கி விடுங்க. வதக்கியாச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி ஊற்றுங்க. அதில் நல்லா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே மீனில் உப்பு போட்டிருக்கோம். போட்டு இது வந்து நல்லா சலன்னு கொதிக்கட்டும். இந்த புளி வந்து பச்சை வாடை நல்லா போகணும். இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளி ஆற வச்சோம். ஆற வச்சு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காயை இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் 3 சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. முதல் தேங்காயை அரைச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா அரைச்சிட்டு வாங்க. அது வரையும் அந்த நல்லா புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாடை போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாமா. நல்லா 5 நிமிஷம் கொதிச்சு பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் அரைச்சதை போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு ஜாரில் கழுவி, அந்த ஜார் கழுவி தண்ணியும் உள்ளே ஊற்றிடுங்க. குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா ஒரு கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி மீனில் உப்பு காரம் எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு. இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டுடலாம். எல்லா மீனும் போட்டாச்சு. இப்போ மீன் ஒரு கொதி வந்தோடனே தீயை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. மீனை போட்டு கிளறக்கூடாது. மேலே ஆப்பில் இப்படி எடுத்து குழம்ப ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டு அது வெந்தோடனே தானாகவே உள்ளே போயிடும். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ கடைசியாக ஒரு எனக்கு கருவேப்பிலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சிம்மில் வச்சு மூடி வைக்கிறீங்க இல்லைங்களா, அப்போ வந்து மூடியை ஃபுல்லாக அப்படி மூடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக திறந்த மாதிரி மூடி வைக்கணும். அப்போ தான் ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அது சங்கரா மீன் வந்து எப்போவுமே குழம்புல போட்டோடனே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் குழம்பு நல்லா திக்கானதுக்கு அப்புறம் தான் மீனை போடணும். போட்டு இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. சிம்மில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மீன் குழம்பு அருமையான சுவையில் சங்கரா மீன் குழம்பு ரெடி. இப்போ இதே மாதிரி ஒரு தடவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.